வபில் வாலிதைனி இன்சானா, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்மை செய், அவர்களை பார்த்து சீ என்று கூட நீ சொல்லிவிடாதே, அவர்களிடத்தில் மரியாதையான பேச்சையே நீ பேசுகிறாக. நமக்கு நாமே கேள்வி கேட்போமா? நம்மளே கேள்வி கேட்போம். நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம வீட்டுல மொபைல் போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம், அல்லது ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அல்லது இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப பெற்றோர் கூப்பிடுறாங்க, அம்மா கூப்பிடுறாங்க, டேய் இந்த கடைக்கு மட்டும் போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கூடுறா. இங்க நம்ம அடிச்சு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கோம், டப்பட்டி கொட்டி கூட்டி வாடா வாடா உள்ள வாடா குதிரா, அந்த ரூமுக்கு வந்து அவனை போட்டு தள்ளுறா, நீ எனக்கு உயிர் கூடுறா, எல்லா மாதிரி உயிர் கொடுத்தவங்க கேட்கறேன், உயிரை கூடா அப்படின்னா அம்மா அங்க இருந்து கத்துவாங்க, டே இந்த தேங்காய் வாங்கிட்டு வாடா, சட்னி வைக்கணும்டா, சீக்கிரம்டா. ஏமா ஒரு 100 வாட்டி சொன்ன புரியாத அறிவே இருக்காதமா? யாரை பார்த்து சொல்லுவான்? எந்த அம்மா முதல் அவனுக்கு அறிவை போதித்திருப்பாரோ அந்த தாயை பார்த்து சொல்லுவான், நீங்க வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷன், இதுக்கு தான் வீட்டுக்கு வராம முக்கோட்டிலே உட்காந்து முக்குச்சந்திலே உட்காந்து அது குட்டி சோதனை உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்க, தெரியுதா? ஒரே அழைச்சிக்கிட்டு இருக்க. நான் மட்டும் தான் அவனுக்கு பிள்ளையா? தம்பி இருக்கா, அவனை போய் சொல்ல வேண்டியதானே? தங்கச்சி இருக்கால, அவனை போக வேண்டியதானே? எப்ப பாரு என்னையே நீ கடைக்கு போய் சொல்லிக்கிட்டே இருக்க, சொல்றோமா இல்லையா? தாயையும் தந்தையும் பராமரிக்காமல், அவர்களுக்கு கட்டுப்படாமல், அவர்கள் மீது வெறுப்பை உமிழ்ந்துதான் நம்முடைய இந்த விளையாட்டில் கவனம் செலுத்தணும்னா அது விளையாட்டு அல்ல, அது ஷைத்தானுடைய வலை என்பதை நம்மளை